சுப்ரபாதம். உண்ணா நோன்பு ஆயுளை கூட்டும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு தோசை வகை. அதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்க பச்சை பயிறு. பச்சை பயிறு செடியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பச்சை பயிரை வச்சு மெயினாக நம்ம ஒரு தோசை பண்ண போகிறோம். பச்சை பயிரில் இருக்க சத்துக்கள் என்னன்னு பார்த்தா, நிறைய அதில் அயன், பொட்டாசியம், பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதில் நிறைய இருக்குது. எளிதில் ஜீரணமாகக்கூடியது. அது ரொம்ப லைட்டு. நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம அதை வயிறை ஃபுல் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு கேஸ் ஃபார்மேஷனை தடுக்கக்கூடிய ஒரே பயிறு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பச்சை பயிறு தான். அசிடிட்டியை போக்குது. நெஞ்சு வலி, சம்டைம்ஸ் நம்மளுக்கு நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் போது நெஞ்சு வலியும் டல் பெயின் சொல்லுவோம். அதுவும் சில சமயம் ஆசிடிட்டி உள்ளவங்களுக்கு, அல்சர் உள்ளவங்களுக்கு வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் போக்கக்கூடியது நம்ம பச்சை பயிறு. சிகப்பரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஜிங்க், விட்டமின் B6 போன்ற நிறைய பேர் என்னென்னா இப்போது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்கு இல்லை அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் செய்யறதுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதிலாக நிறைய விட்டமின் B6, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்கள் உணவுலேயே நீங்கள் விட்டமின்ஸ் நிறைய லோட் ஆகிருக்கிற ஃபுட் ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டா நல்லது. தேவையான பொருட்கள்: 2 கப் பச்சை பயிறு முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு தனியா, 1 கப்பு சிகப்பரிசி, இது ரெண்டுத்தையும் ஒன்றா தண்ணியில் ஊற வச்சுருங்க. இஞ்சி 1 இன்ச்சு துண்டு, தேங்காய் நறுக்கியது 1 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு. எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம தோசை கறக்கிற மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தேங்காய். நம்ம அல்சர் பேஷண்ட்ஸு, அடிக்கடி அஜீர்ணம் வரக்கூடியவங்க, புளிச்ச ஏப்பம் வரக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே உபயோகப்படுத்தக்கூடிய தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவும் தேங்காய் முத்தின தேங்காவாக எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஈஸியாக அதை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இளைய தேங்காவாக இருக்கணும். அந்த பிஞ்சாக இருக்கிறது சொல்கிறோம் காய்கறியில், அதே மாதிரி தேங்காய் இலசாக இருக்கணும். இந்த மாதிரி தேங்காவை தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். இன்றைக்கி நான் தோசை செய்ய பயன்படுத்தியிருக்க மெயினாக 2 பொருட்கள் எடுத்திருக்கேன். பச்சை பயிறு மற்றும் சிகப்பரிசி. இது ரெண்டும் அல்சர் பேஷண்ட்ஸில் ஏற்படக்கூடிய மிதமான வலி, சாப்பிட்டாலே வலி ஏற்படுறது, வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடுது, ஆசிட் மேலே ஏறுற மாதிரி இருக்குது, நெஞ்சில் எரிச்சல் தெரியறது, இது போன்ற அல்சர் பேஷண்ட்ஸில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே போக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தோசை. பயறு, அரிசியெல்லாம் சேர்த்து ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நீங்கள் மாவை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் சத்துக்கள் நிறைய இருக்கும். எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைச்ச மாவு நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தோசை மாவு தயாராகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. நம்ம மாவு தயாராகிடுச்சு. கல்லும் காஞ்சிருக்கு. நான் இப்போ உபயோகப்படுத்துகிறப்போ நான் தோசை மாவை அப்படியே அரைச்சிட்டு நான் உடனே தோசை ஊற்றிட்டேன். நீங்கள் இதை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் புளிக்க வச்சும் நீங்கள் தோசையாக ஊற்றி சாப்பிடலாம். அதில் ஒரு சிறிய புளிப்பு சுவை தெரியும். அது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தோசை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அரைச்ச உடனேவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புளிக்க வச்சும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இஞ்சி வேண்டாம், நாங்கள் அதுக்கு பதிலாக பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் மற்றவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எஸ்பெஷலி அல்சர் பேஷண்ட்ஸுக்கு பண்ணுறதுனால நம்ம இதில் எந்த காரத்துக்கு வெறும் இஞ்சி மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். அதுவும் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். மற்றவங்க உபயோகப்படுத்தும் போது இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம்.
சாதாரண வெள்ளை அரிசி தோசை நீங்கள் 2-3 சாப்பிட்றத காட்டிலும் இந்த பச்சை பயிறு சிகப்பரிசி செய்கிற தோசை ஒன்று சாப்பிட்டாவே உங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு வயிறும் ஃபுல்லாகும். சாதாரணமாக பசங்க ஸ்கூலுக்கு போகிற டைம்லேயும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, நின்று உட்காந்து பொறுமையாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல தோசையாக அமையும், ஆரோக்கியமான தோசையாக அமையும். இந்த மாதிரி அவசரமாக ஓடுறவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான தோசையாக இது அமையும். அவங்களுக்கு ஏற்ற தோசை இதுதான். நம்ம தோசை தயாராகிடுச்சு. தட்ஸ் ஆல்.